நீண்ட கால சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்தின் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இதற்காக நியமிக்கப்பட்டு இதில் வெற்றியும் கண்டு 1231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பணியாணைகளை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 34,005 பணியாளர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியாணைகளை தந்து எந்தவிதமான ஒரு சிறிய அளவிலான குளறுபடிகள் இல்லாமல் நேர்மைத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு 34,005 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 43,155 பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு வெளிப்படையான பணிமாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் இந்த கிராம சுகாதார செவிலியர்களில் விடுபட்டு போனவர்கள் தற்போது காலியாக இருக்கிற பணியிடங்கள் என்று 2,147 பணியிடங்கள் இருக்கிறது. அதற்கு MRB நிர்வாகம் தற்போது தேர்வு நடத்த தொடங்கி இருக்கிறது. அதற்கான நோட்டிபிகேஷன் இன்னும் 2-3 நாட்களில் வரவிருக்கிறது. அதுவும் கூட 2 மாதங்களில் 2,147 பேரையும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மிக சிறப்பான நிலையை கொண்டு வந்த தாயுமானவர் மாண்புமிகு திராவிட இயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்போது உங்களுக்கு இந்த பணியாணைகளை வழங்குகிறார்கள். பணி நியமன ஆணை பெற்றுள்ள செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.